வணக்கம். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு மிக எளிய ஆனால் முற்றிலும் உண்மையான செய்தி அல்லது ஒரு சிறு உண்மை. நம்ம எல்லாம் பிறக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அந்த தாய்க்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அது சாதாரண முறையில் நார்மல் டெலிவரி அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தைக்கு அவள் பால் ஊட்டுகிறாள் இல்லையா? குழந்தை பிறந்த உடனே டாக்டர் தூக்கி நெஞ்சு மேலே போட்டுருவாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்லி போட்டுருவோம். ஏன்னா அதுதான் அதுக்கு வாழ்நாள் முழுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால பிறந்த உடனே என்ன பண்ணுறோம்? அம்மாக்கிட்ட நம்மெல்லாம் பால் குடிச்சிடணும். சரி, அது வளர்ந்து 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 வாழ்க்கையில் நாமும் மனிதர்களாகி பல்வேறு கட்டங்களை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் பயணத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் என்ன ஆகுது? நாம் இல்லாமல் போகிறோம். அந்த இல்லாமல் போகிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க? பாலை ஊற்றுவார்கள். இதுக்கு கூட ஒரு காரணம் நான் படித்தேன். ஏன் இறந்து போகிறதுக்கு முன்னால் பால் ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இது தெரிஞ்ச தகவல் தான் எனக்கு. என்னென்னா, இந்த மூச்சு விடுறோம் இல்லையா, அந்த யாராக இருந்தாலுமே இந்த கடைசி நேரத்தில் சளி கொஞ்சம் கட்டிக்கும். அந்த தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் நடுவில் அது போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். பால் என்ன பண்ணுன்னா அதை தடைப்படுத்தி விடும். தடைப்பட்டால் உயிர் பிரிந்து விடும். அவங்க இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது சிரமமான நிலை. அப்படிங்கிறதுனால பெரியவர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? எங்கள் பாட்டி காலத்தில் என்னென்னா, சேட்டுமோ இழுக்குதும்பாங்க. அது உண்மையான வார்த்தை, எனக்கு கரெக்டான வார்த்தை தெரியல. அந்த நேரத்தில் அவங்க பால் ஊற்றுறாங்க அப்படின்னா அது என்ன ஆகுது? உயிரானது நம் உடல் கூட்டை விட்டு வெளியேறிவிடும். இதுக்காக தான் பாலை ஊற்றுவார்கள். பிறக்கும் பொழுது பாலை ஊட்டுவார்கள், இறக்கும் பொழுது பாலை ஊற்றுவார்கள் இல்லையா? விவேக் கூட ஒரு சினிமாவில் சொல்லுவார்ல, இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால். ஏன்னா இறந்த பிறகு அந்த மனிதனுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் அவனை நினைத்து அந்த பால் அவங்க கொஞ்சம் ஊற்றுறது பழக்கம். 2வது நாள் நினைக்கிறேன், காரியங்களில் செய்கிறவங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆக ஊட்டுவதற்கும் ஊற்றுவதற்கும், பாலை ஊட்டுவதற்கும் ஊற்றுவதற்கும் இடைப்பட்ட கால நிலையில்தான் நாம் வாழ்கிறோம். வாழ்க்கை பயணமானது இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நாம் இனிமையாக நம்முடைய சுக துக்கங்களை சமமாக பாவித்து வாழ்தல் என்பது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நம்ம இருக்கோங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அனாவசியமான துவேஷங்கள், பகை உணர்ச்சி, பழிவாங்கல், கோபம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நிம்மதியான வாழ்க்கையை, அன்பு, இனிய சொற்கள், பாசம், நேசம் இவற்றை வளர்த்து நாம் இனிமையாக வாழ்வோமே. நமக்கும் சந்தோஷம், நம்மை சார்ந்தவர்களுக்கும் சந்தோஷம். இதில் என்ன காசா பணமா? ஒன்றுமே இல்லையே. இதை நாம் செய்யலாம் இல்லையா? அதைத்தான் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாளை வேறொரு பதிவில் நாம் சந்திக்கலாம்.